என் வீட்டுக்காரோட சமையல். என்னது, சுட்ட தக்காளி, சுட்ட காஞ்ச மிளகா, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, தனியாத்தூள். கடுகு போட்டு போகிறாங்க. கடுகு ஃபாஸ்ட்டாக வைங்க, அப்போ தான் கடுகு போட்டதும் எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு வதக்கிக்கிறாரு. நல்லா வதங்கட்டும். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரோட சமையல் கருவேப்பிலை போட்டுக்கிறாரு. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போடுறாரு. கருவேப்பிலை சாப்பிட்டா நல்லது, முடி வளரும். நானே இந்த மாதிரி தக்காளி சாதம் ட்ரை பண்ணதில்லை. என் வீட்டுக்கார் ட்ரை பண்ணுறாரு. காஞ்ச மிளகா, சுட்ட காஞ்ச மிளகாவை போட்டுக்கிறாரு. அதையும் நல்லா வதக்கிறாரு. இது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி எடுத்து வச்சுருந்தாருல, சுட்ட தக்காளி, அதையுமே போட்டு நல்லா வதக்குறாரு. அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறாரு. தனியா இல்லை, அதனால். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை ஆற வைக்கணும். ஆற வச்சாதான் அரைக்க முடியும். தனியாத்தூளுக்கு அப்புறமா தான் இந்த தக்காளி போடுறாரு. தக்காளியும் போட்டு நல்லா வதக்குறாரு. கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சிருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். வதங்கிருச்சு. இப்போ ஆற வைக்க போகிறாரு. ஆற வச்சு அரைக்கலாம். அடுத்து எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அரைச்சி வச்சு போட்டு டப்பாவை சொன்னல. தக்காளி சாதம் ரெடி பண்ண போறேன். அரைச்சது எடுத்து காட்டுங்க. ஓகே, நல்லா அரைஞ்சிச்சு, ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்ற போறாங்க. காஞ்சது ஊற்றுங்க. சாதம், தக்காளி சாதம், அரைச்சி ஊற்றின தக்காளி சாதம். எண்ணெய், இங்கே எடுக்கிறப்பதான் அல்வா. கடுகு, ஸ்லோவாக எரியுது அடுப்பு. இந்த அடுப்பு ஃபாஸ்ட்டாக தானே எரியும். ஸ்லோவாக இருக்க மாதிரி. வெங்காயம், வெங்காயம் எல்லாம் தெரிக்குது. கரண்டி வேணாம் போல, கையிலே இது பண்ணிடுவாரு. எல்லா ஐட்டமும் இறக்குறாரு. அடுத்து
திரும்பவுமா என் மேல பற்று போகுது. வந்துட்டா உத்ரா, ரெடி ஆகி குளிச்சுட்டு வந்துட்டா. ஷேரோட வந்துட்டா. இங்கே இடம் இல்லடி நிக்கிறதுக்கு. ஏமா ஏமா வயிறு 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 என் வயிறு என் வயிறு. அப்பா பொண்ணு படுத்துற பாரு. எங்க அப்பா சமையல்ஜி வெங்காயம் வதங்குது. கரண்டி இல்ல எங்க வீட்டுல, அதனாலதான் கையிலேயே கலக்கி 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 தாளிச்சு விடுறாரு. கரண்டி எல்லாம் காணும். கரண்டி எங்க சொல்றீ? எங்க இருக்கு? அங்க இருக்கா? இல்ல நம்ம காட்டுவோம். இருக்கு பாரு கரண்டி. எங்க அப்பா கையிலேயே செஞ்சிருவாரு சமையல். பாப்பாவை வச்சு செஞ்சிருவாரு அப்பா. ஆமா, அமைதியா இருக்கணும். அமைதியா. மிளகாத்தூள் கொஞ்சம் நானே நெக்ஸ்ட் ஆட்றாங்க. குக்கரை போட்டு படுத்துறாரு. சூடு வச்சிடாத. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். காமெடி சமையல். ஆளுறாங்க. இத போறாங்க. நெக்ஸ்ட் தக்காளி போடுறாங்க. தக்காளி. நெக்ஸ்ட் கிண்ட போறாங்க. சேமியா தான செய்ய போறாங்க. சேமியா. பாத்து போ, விளையாட்டு போ. எடுத்துன்னு போ. இடத்துல இருக்கு பாரு. அது பாரு. யூடியூப் வைக்காத. நார்மல். எதுல முக்கியமான ஒண்ணு வரப்போகுது. அரைச்சதை ஊத்த போறாரு. மிதி வருது எல்லாருக்கும். தண்ணியில ஊத்திட்டாரு. எல்லா மசாலா போட்டாச்சா? பார்த்து பெரிய கரண்டி எடுத்துக்கோங்க. ஜல்லி கரண்டி இருக்கும், சாப்பாட்டு கரண்டி. எங்க தர இந்த கரண்டி யூஸ். எல்லா காரமும் போட்டாச்சு இதுலயே. அடுத்து உப்பு காரம் பார்க்குறது. கரெக்டாக இருக்கா? நான் உப்பு போடுங்க. உடைச்சிடாதீங்க. எம்மோ உடைச்சிட்டாரு. போச்சு. உப்பு போட்டு திரும்ப உப்பு காரம் பார்க்கணும். கரெக்டாக இருக்கா? தண்ணி 1க்கு 2.5 ஊற்றிக்கோங்க. கரெக்டாக தான் இருக்கும். ரெண்டே கால் போட்டிருக்கேன். 1க்கு 2.5னா 5 எவ்வளோ வரும்? 5 ஊற்றிட்டு மீதி அந்த 1/4 டம்ளர் கணக்கு எவ்வளோ வரும்? ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல. அரிசி ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம்.
தண்ணி ஊற்றிட்டாரு. உப்பு கம்மியாக இருக்கும் போது உப்பு கரெக்டாக இருக்கும். தயிர் கொஞ்சம். எனக்கும் கையில் ஊற்றுங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன். எப்படி காரம் இருக்கு பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் ஊற்றுங்க, நான் டேஸ்ட் பார்க்குறேன். உப்பு மட்டும்தான் வேணும். காரம் கூட கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும். வேணாவா? சரி, அப்போ உப்பு போட்டுருங்க. ஏன்னா சாப்பாடு அரிசி போட்டதும் உப்பு கம்மியாயிடும். இன்னும் கொஞ்சம் போடு. சுத்தமாக இல்லை. சரி விட்டுரு. அப்போ கரெக்டாக இருக்கும், விட்டுட்டு பார்த்துக்கோ. உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம், அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. மீன் வளர்க்குறாரு. என்னம்மா முட்டையா? அப்பா உனக்கு முட்டை ஆம்லேட்டு. அம்மா 5 முட்டை வாங்கிக்கோமா. 2 பால் வாங்கிக்கோ. மீன் மசாலா, மீன் முட்டை. மீன் கொடுக்கல. இதுதான் மீன் முட்டை. அது உள்ள இருக்கு மீன் முட்டை. மீன் முட்டை. என்ன மீன் சொன்ன? கொதிக்குது. அரிசி போட போறாங்க. கம்மி பண்ணவா? வடிச்சு போடு. ஏன்னா அதுலயுமே தண்ணி தான். லாஸ்ட் ஃபைனலாக அரிசி போட்டாச்சு. விசில் போட்டுருவோம். விசில் போடு. அம்மா இப்போ வேற அவங்க தூக்கிட்டு கிடைக்கிறார். விசில் போட போகிறோம். விசில் வரட்டும். சாப்பாடு ரெடி. இலையில பரிமாறியாச்சு வித் ஆம்லேட். எல்லோரும் சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய் பாய், டாடா.